வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழக ஆற்றல் மிக்க மாவீரர்களுக்கு நேற்று சன் நியூஸ் தொலைக்காட்சியில் அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் சுமன் சி ராமன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மீது தவறான புள்ளிவரத்தோடு அவதூறை வீசி எறிந்தார். அதற்கு தஞ்சை மாவட்ட ஐடி விங் மாவட்ட செயலாளர் தம்பி ஹரி அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க. அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தை எப்படி போட்டிருந்தாங்கன்னா, நேற்று சன் நியூஸ் கேள்விக்களம் நிகழ்ச்சியில் தேமுதிக வெற்றி பெறக்கூடிய 5 தொகுதிகள் கூறுங்கள் என சவால் விட்டீர்கள். அதைவிட உங்கள் சொந்த பதிவுகளை முதலில் பாருங்கள்னு ஒரு தரவு கொடுத்திருக்காரு. 2024 மார்ச் 20ஆம் தேதி அதிமுக தேமுதிக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான நாளே 5 தொகுதி, அதாவது 5 தேமுதிக தொகுதி பிஜேபி அணி 2ஆம் இடத்திற்கு சுலபமாக வரலாம்னு சுமன் சி ராமன் எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தாரு. 2024 அதிமுக தேமுதிக கூட்டணியில 2வது இடத்துக்கு பிஜேபி தான் வரும்னு எக்ஸ் தளத்துல இந்த புள்ளி வர கருத்து கந்தசாமி சி ராமன் சொல்லியிருந்தாப்ல. ஆனால் நடந்தது என்ன? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் இரவு 11 மணி வரை கடும் போட்டி நடைபெற்றது. அதுவும் வெற்றி பெற்றவர் மாற்றப்பட்டதாக கூறப்படும் ஒரே தொகுதி அது தேமுதிக வேட்பாளர் எங்கள் ஆற்றல் மிகு விஜய பிரபாகரன் இருந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி தான். 2 கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி மொத்தம் 10 தொகுதிகளில் முன்னிலை பெற்றது. 2024 தேமுதிக கூட்டணியில் அதிமுக சங்கராபுரம், ரிஷிவந்தியம், சாத்தூர், விருதுநகர் உள்ளிட்ட பல சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்குகள் பெற்றுள்ளது. 4 மதுரை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய தென் மாவட்டங்களில் தேமுதிக இல்லையெனில் அதிமுக 4வது இடத்திற்கு விழுந்து நாம் தமிழரை விட கீழே சென்றிருக்கும். 5 2024 தேர்தல் தேமுதிக தனது 6% வாக்குகளை முழுமையாக அதிமுக கூட்டணிக்கு மாற்றம் செய்தது. இதுவே நிஜமான தரவு புள்ளி. தரவில்லாமல் பேசுபவர்கள் கருத்து குருடர்கள் என்பதை தம்பி ஹரி பதிவு செஞ்சிருக்காங்க. 2006 முதல் 2024 வரை அனைத்து தேர்தல் தரவுகளும் எங்கள் டேட்டா அனலிஸ் டீம் கையில் இருக்கிறது. தங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சென்னையில் நாங்களே எங்கள் செலவில் ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஹாலில் விவாதத்திற்கு ஏற்பாடு செய்கிறோம். சுமன் சி ராமன் அவர்களே, விவாதத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், அனைத்து செலவிலும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களின் உள்ளுணர்வும் கிராம மக்களின் உண்மையான நிலையும் குறித்து உண்மையாகவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்பது தெரியல. தயவு செய்து அறியாமை இருளில் மூழ்கி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். இல்லையெனில் உண்மையை நிலைநாட்ட தேமுதிக தொண்டர்களால் நீங்கள் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. தம்பி ஹரி பதிவு நிற்காரு. சுமன் சி ராமன் மட்டுமல்ல, ஏராளம் வாடகைக்கு விட்டு தவறான கருத்துக்களை சொல்லி இவருதான் அதிமேதாவி, இவர்தான் மக்களுடைய நாடி துடிப்பு, இவர்தான் நிஜமான மக்களுடைய எஜமானர்கள், இவர்கள் தான் மக்களின் கருத்தை அறிந்து பேசுபவர்கள் என்பதை போல் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுகிறார்கள். கிராமங்களில் மட்டுமல்ல, நகரங்களில் மட்டுமல்ல, 234 தொகுதிகளிலும் எந்த பக்கம் பார்த்தாலும் 4 திசையும் தேமுதிகவிற்கு என்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு இருக்கு என்பதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எங்களுடைய ஓட்டுகள் அனைத்தும் கேப்டன் லட்சியத்திற்காக அவர் பின்னே அணிவகுத்த வாக்குகள் என்பதை உணர வேண்டும். அரசியல் வியாபாரிகள் தங்களுடைய வாய்களை வாடகைக்கு விடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்றல் மிக்க தஞ்சை மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவீரன் ஹரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.